இந்த அக்வா பியூர் ப்ளஸ்ஸுங்கிறது வந்து இது முதல்ல வந்து நான் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து ஒரு 3வது கஸ்டமரும் 4வது கஸ்டமரும் அக்வா பியூர் ஆரம்பித்ததுலேருந்து அந்த முகப்பேர் கார்னரில் ஃபஸ்ட்டு அங்கே இருக்கும்போது தான் நான் போய் ஒரு என்கொயரி கோர்ஸும் போயிருந்தேன். யாரோ காலேஜில் அட்மிஷன் கோர்ஸும் யாரோ வந்தாங்க. அப்போ ஜென்ரலாக பேசியிருந்தாங்க, என்ன எதுன்னு பேசியிருந்தோம். அக்வா பியூரில் இங்கே ஆரம்பிச்சிருங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு இதை பேசி நாங்கள் எதுவும் என்கொயரி யாருன்னு சரியாக தெரில. நீங்கள் வந்து பாருங்கள் சார், இனாகரல் ஆஃபர்லாம் இருக்குது. நாங்கள் சரி முதல்ல அப்போ சேர்ந்தேன். அக்வா பியூர் இனாகரேஷன் செஷனில் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் அங்கே அதுலேருந்து நான் வந்து ரெகுலர் கஸ்டமர். அதில் ஒரு லேடின்னு நினைக்கிறேன், அவங்க இருந்தாங்க, ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருந்தது. சர்வீஸ் கேட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் சர்வீஸ் வராது, இதை மாற்றணும் சார், அதை மாற்றணும்னு சொன்னாங்க. ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ், அவங்களும் ஆரம்ப ஸ்டேஜ் அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஃபேக்டை அவங்களும் ஸ்ட்ரகிளிங் இருக்கும். கஸ்டமரோட ஒரு எனக்கே சில சமயம் சில கஷ்டங்கள் இருந்தது. என்னம்மா அது இருக்கட்டுமா, வேணாமா, போட்டுடலாமா, இல்லை ஐயோ கோச்சிக்காதீங்க சார், கவர்மெண்ட் சார்லாம் 2 நாள் கழிச்சு வருவாங்க, ரெக்டிஃபை ஆகிட ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து திருப்பி ஒன்று மாற்றினேன். பேர் மாடலாம் ஞாபகம் வரல, மாற்றி அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றிட்டு அப்புறம் சக்திவேல் சார்ட்டு தான் ஃபோன் பண்ணி பேசினேன். சார் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் சார், 3-3-in-1 வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் காமிச்சார். க்ரோம் கிளாசிக் ப்ளஸ். நான் க்ரோம்பேட்டில் இருந்தேன். 2023 வாங்கினேன். நான் என்னப்போ எப்போ வாங்கினாலும் எந்த பில்லு வாங்கினாலும் அந்த பில்லெல்லாம் எழுதி மேலே ஒட்டின்றுவேன், எப்போ வாங்கினுங்கிற. சப்போஸ் எஃப்எல்எஸ்சி வேணும்னோட எப்போ வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒட்டி வச்சிடுறோம் நான். ஸோ அதனால் சக்திவேல் சார் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். சரி, அவர் பேர் ட்ரஸ்ட் பண்ணேன். பட் நல்லா இருந்தது, நோ ப்ராப்ளம் இருந்தது. நடுவில் கொஞ்சம் அந்த டேப் கொஞ்சம் போயிடுது. அந்த டேப்பை தான் இந்த சார் கொஞ்சம் ப்ராடக்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்து தான் வருது. டேப்பை நான் மாற்றி கொடுத்துருவேன். இந்த டேப்பை மாற்றிட்டார் எனக்கு, அது ப்ராப்ளம் கிடையாது எனக்கு. அதே மாதிரி சர்வீஸ் வந்து இப்போ வந்து நான் எதிர்பார்த்ததை விட சர்வீஸ் பெஸ்ட். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் வந்து முன்னாடி ஃபோன் பண்ணால் 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் சார், வந்துடும் சார் அப்படின்னாங்க. யூஸ்வலாக முன்னாடி டோல் ஃப்ரீன்னு போடுவாங்க, டோல் ஃப்ரீலாம் எடுக்க மாட்டாங்க யாருமே. அந்த நம்பரே இருக்காது. 090 ஏதோ சம்திங் ஒன்று வந்தது, நம்பரே இருக்காது. அப்போலாம் பர்சனல் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்க பேசி எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ வந்து இன்னும் அதாவது அந்த பழைய சமாச்சாரங்கிறதே எல்லாமே மறந்து போய் இப்போ கூப்பிட்ட உடனே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. சக்திவேல் சாருக்கிட்ட நான் வந்து பர்சனலாக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட தான் பேசினேன். சார், சேல்ஸுங்கிறது இம்பார்ட்டண்ட்டு கிடையாது சார், ஆஃப்டர் சேல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல சஜஷன் சொன்னீங்க சார் எங்களுக்கு நீங்கள் அப்படின்னாரு. பட் அதனுடைய இம்பேக்டாக என்னன்னு எனக்கு சரியாக தெரியாது. பட் எனக்கு அதுக்கப்புறம் வந்து சர்வீஸுங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எந்த விதமான குறைபாடும் கிடையாது. உடனே வருவாங்க, உடனே ரெக்டிஃபை பண்ணுவாங்க, ரெக்டிஃபை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது இப்போதைக்கு. அதே மாதிரி சில சமயம் இஷ்யூஸ் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்க தான் இருக்கும். ஒருத்தர் வருவார், பண்ணுவார், அதில் வந்து சில சமயம் ப்ராப்ளம் வரதான் வரும். அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் வந்து தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறது அவர் தான் ஆஸ்தானம். தோ இஸ் அ முஸ்லீம், அவர் வந்து இஸ் வெரி டெடிக்கேட்டட் இன் சர்வீஸ். நான் பார்த்த வரைக்கும் 2 தடவை 2 ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளமும் வந்துட்டு ஹி ஹாஸ் ரெக்டிஃபைட் தட். ஸ்பெசிஃபிக்காக நான் அவரை தான் கூப்பிடுவேன். அவர் இருக்காரா, பாய் இருக்காரா, அவர் பேர் தெரியாது எனக்கு, இப்போ தான் கேட்டேன் முஸ்தபா அப்படின்னாரு. அவரை கேட்பார், பாய் இருப்பா, இல்லைங்க வேறு லைனில் போட்டாங்க, நல்லா அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. போன மாதம் வந்தாங்க, கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு போனாங்க. பட் இனியும் திருப்பி ஏதோ ஒரு வருஷம் ப்ராப்ளம் வருது. இப்போ கூப்பிட்டா திருப்பி இஎஸ் கேம் டு மீ. ஸோ எனக்கு என்னென்னா, அவர் பார்த்தோன்னே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிப்போச்சு. ஓகே, 2 ப்ராப்ளம் இனிமேல் வரவே வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு எனக்கு இனிமேல். ஸோ சக்திவேல் சாருக்கு வந்து ஐ ஹாவ் டு சே மெனி தேங்க்ஸ் தட் ஹி ஹஸ் ஹேவ் எ வெரி டெடிக்கேட்டட் சர்வீஸ் ஆஃப் allotting the service persons in time for all customers. பட் இந்த மாதிரி இருந்தால் தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, the business will grow and grow. அதுதான் ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட். ஆஃப்டர் சேல்ஸுங்கிறது யார் வேணால் பண்ணிட்டு போயிடலாம். எனி சேல்ஸ்மேன் கேன் டூ தட். அந்த நிமிஷம் கொடுத்து இது ஆஃபர் இருக்குது சார், இதை வாங்கிக்க, அதை வாங்கி, கோல்டு காயின் தரேன், நாங்கள் கோல்டு காயின் கஸ்டமர் ஆசைப்படுவாங்க, நாங்களே வாங்கி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் டப்பா மாதிரி உட்காந்துருக்கோம். பட் சர்வீஸ் வராது. The service is very dedicated service. I have to thank the Aqua Pure Plus that he has rendered a very good service in So Shaktivel sir, I am thankful to you for your the guidance of your company.
You kindly keep it up. You can grow more. Thank you.